பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். Was who signing in? 96வது நாள், 97வது எபிசோடு. ம். இது வந்து 9/1/2026 அன்று அ அ பதிவு. ஓகே. முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னும் 1 வாரம். ஆ. இந்த சனி, ஞாயிறு இல்லாம அடுத்த சனி, ஞாயிறோட இந்த பிக் பாஸ முடிப்பாங்கன்றது. ஏன்னா வியாழக்கிழமையோட முடியுது. Yes. ஆனா எப்படியா இருந்தாலும் அந்த இப்ப இது அதுன்னு சொல்லி இழுத்துன்னு போய் ஒரு சனி, ஞாயிறோட முடிப்பாங்கன்னு நான் சண்டே அன்னைக்கு தான் சண்டே அன்னைக்கு தான் வந்து முடிப்பாங்க. வியூவர்ஸ் நிறைய போகுன்றனால ம். எப்படியும் அந்த சாட்டர்டே சண்டே வரையும் இழுத்துன்னு போயிடுவாங்க. Yes. ஓகேவா? ம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து 16, 17 வரையும் போகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. Possibilities இருக்கு. ஓகே. அப்போ வந்து 16, 17, 18 வரையும் போகுமா? ம். இருக்கலாம் மேபி. அந்த மாதிரி இந்த சனி இல்லாம அடுத்த சனி ஞாயிறு கொஞ்சம் பாருங்களாங்க. ஆமா சார் 18 தான் சார் சொன்னேன் உங்கள்ட்ட அது ஏற்கனவே என்ன நாங்க. டேட்டுன்றதுக்காக சொன்னேன் மேடம். 18 சார். திரும்பவும் அதே 14 இப்போ 14 போகி, 14 13 போகி, 14 வந்து பொங்கல். பொங்கல் 15ஆம் தேதி ஆக்சுவலா முடிக்கணும். முடிக்கணும். சரிங்களா? அவங்க 15 முடிக்காம 16 18ஆம் கரி தேதி நாள் முடிப்பாங்க. 16, 18ல தான் முடிப்பாங்க அவங்க. இன்னும் ஒரு வாரம். 15ஆம் தேதி வந்து விஜேஎஸ் வந்து எல்லாத்தையும் ஷூட் முடிச்சிட்டு போயிடுவாரு. 18ஆம் தேதி தான் வந்து நமக்கு காட்டுவாங்க ஃபைனல் ஃபினாலேன்னு சொல்லி. finale ஏன்னா ஆடலும் பாடலும்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும். பண்ணுவாங்க. ஆனா சனிக்கிழமை எல்லாத்தையும் முடிச்சு எல்லாம் பொங்கல் முடிச்சிடும். சாப்பிட்டு தொழுத்து போட்டுருவாங்க. ஸோ இதான் ஹேப்பன் ஆக போகுது. ஆனா இப்போ யாரு வந்து வெற்றி பெறக்கூடிய கண்டஸ்டன்ட்னு ஒன்று இருக்குல்ல, Yes. அதை பத்தின ஒரு வீடியோவை இப்போ நம்ம போடுறோம். ம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஓகே. யார் வெற்றியாளர் அப்படின்னும் பொழுது நமக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம இந்த சீசன் பற்றி சொல்லிட்டு இருந்தது என்னன்னா 90 நாள் ஆயிடுச்சு இன்னுமே யாருன்னு டிசைட் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் டிடிஎஃப் மாதிரியான விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட விஜேஸ் அவர்களே சொல்லுவார் இன்னுமே நீங்கள் வந்து உள்ளே இருக்கிறவங்க ஈகோக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுவாப்ல. அதே மாதிரி வெளியில இருந்து வந்த கண்டஸ்டன்ட்டும் மொத்தமாக வன்மத்தை கொட்டின சீசன் இதுதான். ஆ, இந்த மாதிரியான ஒரு கேஷ் டாஸ்க்ல வந்து அடிச்சுக்கிறது வந்து இதுவே முதல் முறை. அதுக்கு அடுத்து எங்க இது வந்து ஓரளவுக்கு இந்த மைண்ட் செட் மாற ஆரம்பிச்சது அப்படின்னா பாருவும் ம். கமருதினையும் வெளியில அனுப்பும் பொழுது வெளியில அனுப்புறது மேட்டரே கிடையாது. சாண்ட்ரா ஒரு டிராமா பண்ணாங்கன்னே இருந்துட்டு போட்டோம். அந்த நேரத்துல சபரி இறங்குனது வந்து பெரிய ஒரு ஹைப் வந்து சபரிக்கு கொடுத்தது. அடுத்து கானா வினோதருக்கு. ஓகேங்களா? ஆமா. இது 2 பேருக்குமான பெரிய ஹைப் கொடுத்தது. கேம கொஞ்சம் சேஞ்சிங்கான ஒரு இடமா அது அமைஞ்சது. அமைஞ்சது. அது மட்டும் இல்ல, கானா வினோதுக்கு ஓரளவுக்கு வந்து அவர் நிறைய இடங்கள்ல வந்து அவருக்கான ஓட்டு பேங்க் வந்து அதிகமானாலும் எஸ், கூட எஸ். கமருதீன் கூட சேர்ந்த பழக்கத்தின் காரணமாகவும் முன்கோபத்தின் காரணமாகவும் அவர் நிறைய இடத்துல டிகிரேட் ஆகிட்டே இருந்தார். ஆமா. அதுவும் அந்த லாஸ்ட் வாரம் அதாவது அந்த ரெட் கார்டு குடுக்குற வாரத்துல கூட அவர் வந்து பயங்கர க்ளோஸா அவருக்கு இருந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு பேசினதா இருக்கட்டும். கமருதீனோட ஒரு நல்ல நண்பர் வந்து அவங்க அரோராவை பத்தி எல்லார பத்தியும் அவர் பேசி விட்டு போனதுக்கு அப்புறம் வினோதோடைய ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய மாற்றங்கள் இருந்தது. ரெஸ்ட்லெஸ்ஸா எங்க வந்து போனாலுமே சொல்லிடுறேன் ஜாக்கி. சொல்லி முடிச்சுங்க. சாரி. எங்க வந்து போனாலுமே அதாவது வந்து திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் அங்க போய் வந்து அவர் பேசுறாரு. திவ்யா வந்து பயங்கரமா இது பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் அரோராவ ம். அரோரா என்ன பேசினாலும் இல்ல அப்படின்னா நீ என்னம்மா இல்லைன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி போய் கேள்விகள் கேட்டதா இருக்கட்டும். இது எல்லாமே வினோத் மேல இருந்த ஒரு ஒரு பார்வையில லைட்டா வந்து நெகட்டிவ் ஷேட கொடுக்க கொடுத்தது. ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் கிடையாது. இந்த விஷயத்தினால அவர் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாரு. கமருதீன் பார்வதி பத்தி பேசினா கூட வந்து அந்த இடத்த வந்து பேசக்கூடாது. அவங்க ஏதோ பாவம் போயிட்டாங்க. அதை பத்தி ஏன் பேசுறீங்கன்ற மாதிரி வந்தார். இதுவே அவருக்கு வந்து பின்னடைவு. அதாவது உங்களுக்கான விஷயத்தை நீங்க பேசுறீங்க. மத்தவங்களை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்றது தான் திவ்யா, இவரு விக்கல் விக்ரம், அரோராவுடைய ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் கிடையாது. எல்லார்கிட்ட இருந்து வெளியிருந்து தகவல் எல்லாம் வாங்கி அவர் வந்து தான் தான் வந்து ஜெயிக்க போறோன்ற பெரிய நம்பிக்கையிலும் கான்ஃபிடென்ட்லயும் அவர் இருக்காரு அப்படின்றதும் எல்லாரும் சொன்ன விஷயம் அந்த வீட்டில். ஆனால் அதில் உண்மையும் கூட கானா வினோத் தான் ஓட்டில் அதிகமாக இருக்கார். எஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தடுத்த விஷயங்களை இந்த வீட்டில் பொறுத்தவரையும் ஒரு வாரங்களே என்ன வேணாலும் நடக்கலாம், மாறலாம், ஆமா, போகலாம். ஆமா. நம்ம வந்து எப்பயுமே வந்து யார் ஜெயிக்க போறாங்க வராங்க, இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்ம மோஸ்ட்லி சொன்னதில்லை. எனக்கு தெரிஞ்சு அசீம் இதில் வந்து விக்ரமனுக்கு போடுங்கன்னு நம்ம சொன்னோமான்னு தெரியல. அசீம் உள்ள இதுல மட்டும்தான் விக்ரமனுக்கு இல்ல ஜாக்லினுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்றது சொன்னோம். விக்ரமனுக்கு ஓட்டு போடுங்கன்றத நம்ம சொல்ல. பெருசா அப்படியே வெளிப்படையாலாம் பேசவே இல்ல. ஜாக்லினுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கறத நம்ம சொல்லவே ஆரம்பிச்சோம். அதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம ஓப்பனாவே சொன்னோம். சொல்ல ஆரம்பிச்சோம். ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க சொல்றதே இந்த வாட்டி தான் அப்படிங்கறதையுமே mention அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க இதுவரையும் யாருக்கும் ஓட்டு போட்டதே கிடையாது. எஸ். யாருக்காகவும் நாங்க பேசணும் கிடையாது. யார் பக்கம் குறைந்தபட்ச நேர்மையோட கடைசி வரையும், அதாவது தப்பே செய்யாதவங்க இந்த வீட்டில் யாருமே இருக்க முடியாது. மாற்றி மாற்றி எல்லாம் பேசுவாங்க. அதில் குறைவான தவறுகள் யார் வச்சிருக்காங்க, எத்திக்கலோடு இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வந்து முன்னிறுத்துவோம். அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. எங்களுடைய கடமை இதை சொல்கிறது மட்டும்தான் எங்களுடைய கடமை. அதான் நாங்கள் இத்தனை சீசன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 6 கண்டஸ்டன்ஸ் ஃபைனலிஸ்ட் வந்திருக்காங்க. அதில் கானா வினோத்துக்கான விஷயத்தை பேசி முடிச்சாச்சு. அடுத்தது இருக்கக்கூடிய நம்பிக்கையானவர்கள், வின்னிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க அப்படின்னு பார்க்கும்போது விக்கல் விக்ரம்
எஸ். அரோரா, ஆ. திவ்யா, ஆ. அடுத்தது வந்து சபரி, சபரி, அடுத்தது சாண்ட்ரா. சாண்ட்ரா. ஓகே. இந்த 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரை சாண்ட்ராவை விட்டுருங்க. ஆமா. சாண்ட்ராவுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டியோ அதை எடுக்கிறதுக்கான விஷயங்களோ எதுவும் இல்லை. மாற்றி மாற்றி பேசுறது மேனிப்புலேஷன்லேருந்து ம். இந்த கேமை பாரு எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபேமிலி முன்னிறுத்தி ம். ஆன்சைட்டி அது இதுன்னு சொல்லி இந்த கேமை ஸ்பாயில் பண்ணாங்களோ அவங்களும் ஒரு ஆள். அதனால் அவங்க ஜெயிக்கிறது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். அவங்கள விட்டுடுங்க. எஸ். இருக்கிறது நம்பிக்கைக்குரியவர்கள் பார்த்தீங்கன்னா சபரி, அரோரா, விக்கல் விக்ரம் அண்டு அவ்வளவுதான். சபரி, அரோரா, விக்கல்ஸ் விக்ரம். ம் 4 பேர் தானே ஜாக்கி. 3 பேர் தானே ஜாக்கி. திவ்யா. திவ்யா. ம். திவ்யா விட்டீங்க பார்த்தீங்களா? ம். ரைட். இப்போ 4 பேர். இந்த 4 பேர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும்? ஆ. யாருக்கு வந்து ஜெயிச்சா நல்லா இருக்கும் ஆ. அப்படின்றது. ஏன்னா திவ்யா வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டண்டா வந்தாங்க. எஸ். எல்லோருடைய மனதையும் படிச்சாங்களா? எல்லோருக்கும் அவங்க வந்து போனாங்களா? அறிவான பொண்ணு ம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது, நான் இந்த இடத்துல வந்து திவ்யாவையும் விக்கல் விக்ரம் ஒரே கோட்ல தான் வைக்கிறேன் நான். அதேதான். விக்கல் விக்ரம் வந்து எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாரு போறாரோ அதுக்கு நிகரானவங்க தான் திவ்யாவும். இல்ல அதுல இன்னொரு ஒரு விஷயமா ஆட் பண்ணிக்கிறேன் ஜாக்கி. ம் இப்ப நீங்க விக்கல் விக்ரம் வந்து ம், நான் வந்து திவ்யாவை வந்து விக்கல் விக்ரமுக்கு முன்னாடியே வைப்பேன். ம் விக்கல் விக்ரம் தான் லாஸ்ட் ஆப்ஷனா வைக்கிறேன். ஓகே. ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா, ம் எந்த இடத்துல விக்கல் விக்ரம் மாற ஆரம்பிச்சாரு அப்படின்னா, கனி ம் போனதற்கு அப்புறமே அவருடைய ஆட்டம் வந்து ரொம்ப கலகலத்து போச்சு. இது ஆமா. ஒண்ணு. ம் அதற்கு முன்னாடி அவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் வந்து ம் அவருக்கான ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு கரெக்ட்டா போய்க்கிட்டு இருந்தாரு. நல்லா தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு சாரர் மட்டும் தான் அவர வந்து குறை சொல்லிட்டு இருந்தாலுமே கூட, விக்கல் விக்ரம் நல்லாவே ஷைன் ஆயிட்டு வந்துட்டு இருந்தார். எஸ். ஸோ கனி போனதுக்கு அப்புறமா அவருடைய அந்த கேம்ல கொஞ்சம் இந்த விஷயங்கள் வரும்பொழுது, அவரு இந்த அப்சஸ்ட் வித் சம்திங்ங்கிற மாரி திவ்யாவை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்ங்கிறதுக்காக நிறைய வாய் விட ஆரம்பிச்சார். அந்த நிறைய வாய் விட்டது எங்க அவருக்கே எதிரா போயிடுச்சுன்னா, "என் பொண்டாட்டிங்க" அப்படின்லாம் பேசும்பொழுது அது எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஒண்ணுமே சொல்லலையே. இது எல்லாத்தையும் நீங்க ஒரு மாரி கத்திட்டு, அதுக்கப்புறம் நீங்களே போயிட்டு, "அவங்க என் பொண்டாட்டி ஒண்ணும் சொல்லலங்க. நான் உள்ள உட்கார்ந்து பேசினது ஒண்ணும் சொல்லலங்க" அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப நீங்க என்ன நிறுவ போறீங்க? அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வெளியில இருக்கிறவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. இது எங்க இன்னுமே ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, விஜேஎஸ் அவர்களே அத வந்து கேள்வி கேட்டு, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த நீங்க பேசிட்டு இருக்கீங்க விக்ரம்னு அவரு விஜேஎஸ் ஆக்சுவலா ஹெட்ஸ் அப் மாரி தான் குடுப்பாரு. ஏன்னா, அவரு நீங்க பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, விஜேஎஸ் நெறைய இடங்கள்ல விக்கல்ஸ் விக்ரமுக்கு கொஞ்சம் ஆதரவா பேசுற மாரி தான் இருக்கும். அதான் ஆதரவான்னா, அவர் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், நல்ல புரிதல் இருக்கு அவருக்குங்கிற மாரி தான் பேசுவாரு. அண்ட் இன்னொன்னு ஒண்ணுமே அவர் விக்கல்ஸ் விக்ரம் பதிய வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பிக் பாஸ்க்கு கரெக்ட்டா நடந்துக்குவேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்தலாம் பதிய வச்சிருந்தார். அது எல்லாமே அவருமே இந்த கனி போனதுக்கு அப்புறமும், இந்த திவ்யா விஷயத்திலயும் அந்த டிடிஎஃப் கேம் வர்றதுக்கு இந்த 2 வாரங்கள்ல நெறைய வந்து அவருடைய அந்த வோட் பேங்க வந்து இழந்துட்டாரு. வோட் பேங்க்குங்கிற வார்த்தைய விட, அந்த ஒரு ஒரு ஃபீல் ஆஃப் ஃபைனலிஸ்ட்ட கொஞ்சம் இழந்துட்டாருன்னு சொல்லுவேன். விக்ரம் வன்மவாதியாக மாறினார். அதேதான். விக்ரம் கரெக்ட்டான வார்த்தை. வன்மவாதியாக மாறினார். ஏன்னா திவ்யாவா அவர் தரக்குறைவாக பேசினார். எஸ். திவ்யா கிட்ட கத்துனார். இதை நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க பாரு மாதிரி கமருதீன் மாதிரி நீங்க கத்திருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆ. அப்ப விக்ரம் சொல்ற ஒரு நியாயமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, எல்லாம் நல்லது பண்ணுவோம் அப்பெல்லாம் விட்டுருவானுங்க. ஏதோ ஒரு தப்புனும் அதை எடுத்து வச்சுன்னு பண்ணுவானுங்கன்ட்டு. அந்த தப்பு எந்த அளவுக்குன்றது தான் மேட்டர். அதேதான். இப்ப கெட்ட வார்த்தையே இப்ப நான் கெட்ட வார்த்தை பேசுறேன், போறேன், வரேன், நிறைய விஷயங்கள் பேசிருக்கணும். ம். திடீர்னு என் ஒய்ஃப் பேசும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆ. என்னையா அப்படின்னு இருப்பீங்க. அந்த ஒரு அலர்ட் இருக்குல்ல, அந்த ஒரு டகடப்பு ஒன்று வருது இல்ல, அதை தான் வந்து இந்த வாட்டி விக்ரம் எமோஷனல் அவர் பண்ணாரு. அதுக்கு மிக முக்கிய காரணம் திவ்யா எடுத்துட்டு வந்தா அந்த ஸ்கிரீனுக்குள்ளார பேசின சுபிக்ஷா அண்ட் விஷயங்கள். எஸ். இது வந்து எப்படி போகும் என்ன அப்படின்ற நிறைய குழப்பங்கள் அவர் லூஸ் கண்ட்ரோல் விட்டார். இந்த வீட்டை பொறுத்தவரையும் அது என்ன வேணாலும் நடந்தாலும் நீங்கள் லூஸ் கண்ட்ரோல் விடவே கூடாது. அதில் விட்டது மட்டும் இல்லை, தன்னை தானே கன்ஃபெஷனும் பண்ணிட்டார். நான் வந்து திவ்யாவை வேணும்னே அழ வச்சேன் ஆமாமா. அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னார். கன்ஃபெஷன் சொன்னார். கன்ஃபெஷன் சொன்னாரு. அது ரொம்ப நேர்மையானதும் கூட. ஓகே. அப்ப விக்ரம் ஜெயிச்சாலோ தப்பு இல்லை. ம். ஒரு தவறை செஞ்சு மன்னிப்பு கேட்கறது திரும்ப பண்றது. இந்த வீட்டில் எல்லாருமே அந்த மாதிரி தவறுகள் செய்கிறாங்க தான். ம். ஆனால் எத்தனை பேர் மன்னிப்பு கேட்டாங்கன்னு தான் நான் கேள்வி கேட்பேன். பாரு இவ்வளவு பண்ணாங்க, எங்கேயாவது மன்னிப்புன்னு போய் நின்னாங்களா? லாஸ்ட் மினிட்ல அவங்க அதுக்கு மன்னிப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், ம். டான்ஸ் ஆடாமல் இருந்தா வச்சுக்காங்களேன், அவங்க ஓரளவு கன்சிடர் பண்ணியிருப்பாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். எஸ். நீங்கள் வந்து அந்த செஞ்சதை வந்து நீங்கள் வந்து க்ளோரிஃபை பண்ணதுனால தான் அவங்க வந்து எல்லாருமே அதை விட்டாங்க. நீங்கள் நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரியான ரூல்ஸ் பிரேக்லாம் வந்து விக்ரம் பண்ணவே இல்லை. ம். ஸோ அதனால் விக்ரம் வந்து ஜெயிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ். ஓகே. ஆனால் அவருக்கான சர்க்கிள்களை சொல்லிட்டோம். ஆமா. மற்றவங்களாம் கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. ஆனாலும் விக்ரம் ஜெயிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது அந்த வீட்டில் வந்து திவ்யா. இவர் எப்படியோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க பண்ணாலும் கூட அவங்களுக்கு வந்து சாண்ட்ரா மேலே வந்து மிகப்பெரிய காதல், நம்பிக்கை எல்லாம் வந்து இன்னைக்கு உடஞ்சிருச்சு. ஆனால்
கனி வந்து தன் குழந்தைகளை பத்தி பேசும்போது அட்ரஸ் பண்ணும்போது இவங்க வேணும்னே அந்த கமருதீனுக்கான விஷயத்தை எடுத்து வந்து அந்த இடத்த நீர்த்து போக வச்சாங்க. கண்டிப்பாக. இதெல்லாமே தான் அதேதான். எப்படி வந்து கானா வினோத் வந்து வியன்னா பேச்சை கேட்டு தன்னுடைய கேம் கண்ட்ரோல விட்டாரோ, எப்படி வந்து வியன்னா வந்து உடைய பேச்சை கேட்டுக்கிட்டு மாறினாங்களோ, இந்த மாதிரி நிறைய அந்த வீட்டில் வந்து திவ்யாவும் மாறினாங்க. ஓகேவா? இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு அவங்க இப்படி பண்ணாலும் கூட விக்கிறதுக்கு என்ன மாதிரியான அந்த கேப்பக்குட்டி எல்லாமே இருக்கும், அது மாதிரி நேர்மையான வார்த்தைகளை விடாத என்ன ஒரு கண்டஸ்டன்ட் திவ்யா. ஸோ திவ்யா வந்து ரொம்ப அறிவுபூர்வமானவங்க, கரெக்டாக நியாயமானா கூடுமான வரை நியாயமா இருப்பாங்க. அவங்க பக்கமும் சில தவறுகள் இருக்கு. அது முக்கியமா கனிக்கான விஷயங்கள் பண்ணும்போதும் சரி, விக்கல் விக்ரம வந்து ஜெயில போடுங்கன்னு சொல்லும்போது சுத்தல விட்ட இதுல வந்து பார்ட்னர் கிரைமா வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் பண்ணாங்க. பார்ட்னர் கிரைமா அதுலயும் வந்து அவங்களுடைய பெயர் சறுக்கி இருந்தது. ஓகேவா? எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் எங்க அவங்களது என்னன்னா ஜாக்கி, சரி நிறைய விஷயங்கள் அவங்க கொஞ்சம் வந்து பேசினாலும் பாயிண்ட் பை பாயிண்ட் பேசினாலுமே கூட வளவலன்னு பேசும்பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை கேட்கற அளவுக்கு நிறைய பேருக்கு அங்க பொறுமை இல்ல. அது ஒண்ணு. அந்த அந்த பேச்சுனாலே வந்து எல்லாருமே ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன சொல்ல போறாங்கட்டு. இது வந்து நிறைய நம்ம வந்து 1 hour ஷோல அவங்க வரல. அதனாலே வரல. அது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க என்னைக்கெல்லாம் விஜேஎஸ் வராரோ அன்னைக்கெல்லாம் சொதப்பி விட்டுறீங்க. அந்த பேச்சே உங்களுக்கு வர மாட்டேங்குது. நீங்க இன்னொன்னு நீங்க முதல்ல வந்து உங்கத்துல வந்து அடிச்சு உட்கார வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் தோப்பன அது மாதிரியான விஷயங்களை வந்து விஜேஎஸ் அவங்க மேல பண்ணிருக்காருன்றது நம்ம இங்க குறிப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா சாண்ட்ராவுக்கு கொடுத்த அந்த ஸ்பேஸை வந்து திவ்யாவுக்கு அவர் கொடுக்கல. அதேதான். அதை தான் இங்க நம்ம பதிவு பண்றோம். ஓகே, இது இப்போ அந்த 2 கண்டஸ்டன்ட் போயிட்டாங்க. அடுத்தது இருக்கிறது சபரி அண்ட் கானா வினோத். அதுக்கப்புறம் வந்து இருங்க கானா வினோத், அதுக்கப்புறம் வந்து அரோரா. கானா வினோத் ஃபர்ஸ்டே வந்து முடிச்சிட்டோம்னு சொல்லி இல்லங்க, அதாங்க கானா வினோத் பணத்தை எடுத்துட்டாருன்னு சொல்ல வராங்க. அவருக்கு அவ்வளவு வேல்யூ இருந்தா அவர் வந்து எடுத்துட்டாரு, பணம் எடுத்துட்டாரு. அதனால அவரும் இதுல இருக்கிறது 2 பேர். ஓகே, இவரு சபரியும் அரோராவும். இதுல சபரி வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அதுல பேச்சுல இருந்து கவுண்டர்ல இருந்து அவருடைய காமெடி சென்ஸ்ல இருந்து சபரி அண்ட் அரோராவுடைய அந்த காமெடி சென்ஸ், புரிதல், அவங்க மக்களை அணுகிற விதம், மிக முக்கியமாக அரோராவை பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். காரணம் அந்த பொண்ணு பேசுற விஷயங்கள். இன்னைக்கு கூட வந்து கானா வினோத்துக்கு சொன்ன அட்வைஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்து, ஆனாலும் அந்த பொண்ணை போட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நாளைக்கு என்ன ஏதுன்றதை அதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு அதை வந்து பேச வேணாம். ஆனால் அரோராவுடைய தாட் ப்ராசஸ்ஸு, அதை புரிதல், முக்கியமாக வந்து திருந்தனவனை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், வேணா சொல்கிற பட்சம் நான் கேட்க மாட்டேன், இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி சபரியோட காமெடி சென்ஸும் சரி, பார்த்துக்கிற விஷயமும் சரி, எல்லா குழந்தைங்களும் அன்பு, அவன் எப்பயுமே அவன் நல்லவன் தான். அதாவது கனி போயிட்டாங்க, விக்கல்கிட்ட வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க கனி மாதிரி ஒரு ஆள்னு போது சொல்லுவார் அவர், உங்களுக்கு கனி பற்றி தெரியாது, கனி பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவங்க அப்பேற்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்கிறார். அந்த மாதிரி அந்த வீட்டில் எல்லாருமே சபரியை சேவ் பண்ணுவாங்க. பச்சை மிளகா கடிச்சு சேவ் பண்ணும்போது சபரி எல்லாருமே சேவ் பண்ணுவாங்க. அதில் சாண்ட்ரா ஜெயிக்கணும்னு அந்த டாஸ்க் வச்சாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சாண்ட்ரா வந்து அவங்களே செஞ்சுக்க முடியாதுன்றதுனால அதில் ஜெயிச்சு போனாங்க. முக்கியமாக கானா வினோத் ஒரு பச்சை மிளகா கடிக்காதனாலே அவங்க ஜெயிச்சாங்க. அதேதான். ஓகேவா? இந்த விஷயங்கள் போச்சு. இது ஒரு கதை. அப்போ இங்கே ஜெயிக்கக்கூடிய ஆட்களாக, இதுக்கு கேப்பபிளான ஆட்களாக, ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 30 நாளை விட்டுருங்க, இத்தனை நாள்லையும் அவங்க வந்து நின்று இருக்காங்க. அதாவது டிடிஎஃப் வின் பண்றதுக்கு எல்லா கேம்லயும் நின்று இருக்காங்கன்னு சொல்றேன். திறமையான ஒரு ஆளு, அறிவான ஒரு ஆளு. ஸோ அரோரா வந்து டாப் 1ல இருக்காங்க. ஆக்சுவலி சபரியை நான் டாப் 1ல தான் வைக்கிறேன். நடுவில் வந்து பாரு மேலே கண்ணில் இடிப்பட்ட காரணத்தில் அவர் கொஞ்சம் தடுமாற்றங்கள் வந்து ஒரு 2 வாரம் வந்து டவுனாக இருந்தாலும் கூட, அதுக்கு அடுத்தது வந்ததும் சரி, சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னதுமே வந்து தன்னுடைய டிடிஎஃப் ஃபர்ஸ்ட்ல இருந்தும் கூட அந்த கேம்ல வந்து இறங்கி ஓடின அந்த விஷயமும் கானா வினோத்தையும் நான் அந்த இடத்துல வந்து சொல்லியே ஆகணும். அதனால வந்து சபரியும் முன்னணியில் இருக்கிறாரு, அரோராவும் முன்னணியில் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஓகே, விக்கல் விக்ரம் ஜெயிச்சாலும் ஓகே, திவ்யா ஜெயிச்சாலும் ஓகே. ஆனால் விக்கல் விக்ரம் திவ்யாவுக்கு நிறைய என்ன சொல்றது, அது வந்து சேனல், அவங்களுடைய சேனலுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. இவங்கெல்லாம் வந்தால் எனக்கு நல்லா இருக்கணும் போது சபரி அண்ட் திவ்யாவை அவங்க முன்னாடி எடுத்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஓட்டு எப்படி எடுத்து போறாங்க, எதை டெலகாஸ்ட் பண்ண போறாங்க, எதை வந்து காமிக்க போறாங்க, எதை தடுக்க போறாங்கன்ற 1 வாரம் இருக்குல்ல, இந்த 1 வாரம்ல இந்த ஓட்டுகள் முடிவு செய்யப்படும். ஆனால் டிசர்வ் கண்டென்ட்டா இந்த கமருதீன் கிட்ட மட்டும் வந்து பேசாம அந்த விஷயங்கள் மட்டும் செவி சாய்க்காம இருந்திருந்தாருன்னா கானா வினோத் தான் டாப் 5. கண்டிப்பாக டாப்ல அவர் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் வந்து சபரி, அப்புறம் தான் அரோராவே. சரி, இந்த அரோரா விஷயத்துக்கு வரும்போது அது ஒரு பாயிண்ட் மட்டும் நான் மென்ஷன் சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது
அரோராவா சபரியானும் பொழுது இயல்பான மனநிலையில எப்படி இருக்கும்னா சபரியை தான் சூஸ் பண்ணும். ஏன்னா அரோரா அவங்க என்னதான் வந்து மெச்சூர்டா பேசினாலும் என்ன விஷயங்கள் பண்ணாலுமே அவங்க அவங்க ஒரு 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 பிம்பம் கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லையா? அதாவது நான் வெளியில உலகத்துல சொல்லல, உள்ளேயே உஷாரு அந்த ஃபர்ஸ்ட் 30 நாள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 30 நாள் தான் எல்லாருமே எடுத்துட்டு வருவாங்க. வெளியில இருக்கிறவங்களே அதான் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏமா சபரி மட்டும் என்னமா பண்ணாரு, ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டாஸ்க் பண்ணாரு அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கும். பட் கம்பேரிசன் வரும்பொழுது இயல்பாகவே மனது என்ன சொல்லும் அப்படின்னா சபரிக்கு ஜெயிச்சிடணும், அரோரா ஜெயிக்க கூடாதுங்கிறது தான் மக்கள் மனநிலையா இருக்கும். இது வந்து ஒரு தாட் ப்ராசஸா சொல்றேன். யாருக்கு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல அதை பத்தி சொல்லுங்க. அண்ட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, எனக்கு என்னன்னா அரோரா தான் எனக்கு தெரிஞ்சு டிசர்விங் கண்டென்ட் அவங்க தான் ஜெயிக்கணும். நீங்க பொதுவான மக்களுடைய மனநிலையை சொல்றீங்கல்ல, அந்த மனநிலையை மாறணும்னு தான் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா மனநிலை மாறணும். ஏன்னா டிடிஎஃப்ல அவ்வளவு நின்னாங்க போனாங்க. ஏன்னா அந்த ஆரம்பத்துல இருந்து அதுல நீங்க இந்த தோத்து இறங்குறதுல இப்ப நம்ம இறங்குறதுக்கு மட்டும் சொல்றோம். சுபிக்ஷாவை அவங்க ட்ரீட் பண்ண விதம் இருக்குல்ல, சக கண்டஸ்டன்ட் ட்ரீட் பண்ண விதம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அரோரா நிறையவே உயர்ந்திருக்காங்க. அதனாலதான் இந்த பேலன்ஸ் தான் அவங்க 2 பேருமே வைக்கிறேன். ஆமா 2 பேருமே மனநிலையில எதிராளியை வந்து பாத்துக்கிறதுலையும் எதிராளிக்கான மரியாதை கொடுக்கறதுலையும் சபரியும் சரி அரோராவும் சரி சமநிலையில தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அரோரா வந்து சில இடங்கள்ல வந்து ரொம்ப இதுவாவே வந்து சபரியை விடவே அஹேடா யோசிச்சு வந்து அந்த யாரையுமே நான் காயப்படுத்த மாட்டேன் அப்படிங்கறதுல எப்படி வந்து சபரி இருக்காரோ அதுக்கு டபுள் மடங்கு தான் அரோராவும் இருந்தாங்க. அவங்க யாரையுமே பெருசா காயப்படுத்தவே இல்லை. வீட்டுல இருக்கும்போது யாரை பத்தியாவது புறம் பேசியிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. பெருசா அந்த வீட்ல அவங்க பெருசா யாரை பத்தியுமே புறம் பேசல. வீட்டுல எல்லாருமே பேசுவாங்க. ஆனா ஒரு கதையா எடுத்துன்னு போய் பேசுறது, அதை எடுத்துன்னு போய் அவங்க மேல வந்து ஒரு பிம்பத்தை திணிச்சு அவங்களை வந்து நாஸ்தி பண்ற மாதிரியான விஷயங்கள்ல கூடுமானவரை அவங்க எல்லாருக்கும் அட்வைஸா பண்ணிருக்காங்க. சபரி மாதிரியே தான் அட்வைஸா அவங்களும் பண்ணிருக்காங்க. பார்வல இருந்து சுபிக்ஷாவில இருந்து எல்லாருக்குமே அவங்க அட்வைஸ் தான் பண்ணிருக்காங்க. அத பார்வை பத்தி சொல்லும்போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் அவகிட்ட போறதுக்கு, என்னால முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு எமோஷனலா எடுத்துட்டு வந்து அவங்க வந்து அதை வச்சு கேம் விளையாடுறாங்கன்னும் பொழுது என்னால அவங்களோட வந்து இணக்கமா இருக்க முடியலன்னுவாங்க. எல்லாத்த விட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஆமா சாண்ட்ரா நிறைய பண்ணிருக்காங்க தான், எனக்கு இப்ப இந்த 6 பேரோட பத்தி மட்டும் நான் யோசிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான சொல்ற விஷயங்களும் வந்து அவங்க அரோரா வந்து தனித்து தான் நிக்கிறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி நான் இயல்பான மனநிலையை அங்க வந்து வெளிப்படுத்துறேன். சோ மொத்தம் 6 பேரு, அதுல சாண்ட்ரா விட்டுருங்க. அடுத்தது வந்து ஆனா சாண்ட்ரா அதாவது டிவி வந்து சேனல் வந்து சாண்ட்ராவையும் திவ்யாவை எடுத்துகிட்டு வரதா ஒரு சமூக வலைதளத்தில் பேசுகிறாங்க. அவங்க என்ன வேணாலும் பேசுகிறாங்க, அவங்க கார்பரேட் ஷோ அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போடணும். நம்மளுக்கு வந்து சாண்ட்ரா விட்டிங்கன்னா பணத்தை எடுத்து திவ்யா கானவினோத் போயிட்டார். ஸோ அடுத்தது அங்கே இருக்கக்கூடியதும் நான் மொத்தம் 4 பேர். அதில் வந்து விக்ரமும் திவ்யாவும் சமநிலை தான். ஓகே, அதுக்கு அப்படியே அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சாண்ட்ரா அரோராவும் சபரியும் வந்து சமநிலையில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது யார் ஜெயிக்கிறாங்க, யார் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு மகிழ்ச்சி தான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் ஜெயிக்கணுன்றத முடிவு பண்ண நீங்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. தட்ஸ் ஆல். அதே மாதிரி உங்களுக்கு இவங்க தாங்க என்னோட இப்போ இருக்கிற 6 பேர்ல இவங்க தான் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல, அந்த கண்டிப்பாக கமெண்ட்டுகளில் சொல்லுங்க. அதில் காரண காரியங்களும் சொல்லுங்க. அப்போ கமெண்ட் படிக்கிறவங்களும் அது மூலமாக தெரிஞ்சுக்குவாங்க. அதுதான் மேட்ரு. ஏங்க சாண்ட்ரா நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, அவங்க வந்து எப்பேற்பட்ட கண்டஸ்ட் இந்த கேம் வந்து எப்படி எடுத்துன்னு போனாங்க சொல்லுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்க. ஸோ அதுதான். ஸோ வேற என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்கள் கருத்துக்களை பிரிண்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.